ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஃபர்ஸ்ட் லவோட எபிசோட் 3 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோனோட கார்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்த்துட்டு நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் ஹீரோன் வந்து சொல்கிறான், இவன் கூட தான் நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டுருக்கா. அந்த ஹேண்ட்ஸ் பையன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினே திரும்பி பார்த்துட்டு போகிறான். அதே மாதிரி ஹீரோயினும் அவன் போன பிறகு அவனே பார்த்துட்ருக்கா. ஹீரோனை ஹீரோ கூட்டிகிட்டு போய் ஒரு பிளேஸில் ஸ்கூட்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஹீரோனை நல்லா திட்டிகிட்டு இருக்கான். என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், உனக்கு எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறது, எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறா, போலீஸ் ஸ்டேஷனில் உன்னோட கார்டியன் யாருன்னு கேட்டப்போ எனக்கு நீ மட்டும்தான் ஞாபகம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐஸ் வச்சுட்ருக்கா. ஹீரோ சொல்கிறா, உன்னோட வீட்டு சிச்சுவேஷன் பற்றி எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, நீயே இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு போது ஹீரோனோட மைண்ட் வாஷ் அடைக்கிறாதுக்கா, நீ எங்கடா என்ன சொல்ல விட்டேன்ற மாதிரி நினைக்கிறா. ஹீரோ கேட்குறா, நீ எதுக்கு சூசைட்லாம் பண்ண போனோம், உன் பேரை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டப்போ எவ்வளோ துடிச்சு போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறா, நான் காற்று வாங்க தான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் சொல்கிறா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி உன்னையே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தான் உன் வீட்டை விட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியே கீழே உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே போட்டு அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவகிட்ட சாரி கேட்குறா. நீயும் என்கிட்ட சாரி கேட்கணும், என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது சரி ஓகே பொழைச்சு போ அப்படின்ற மாதிரியே ஹீரோனும் சாரி கேட்குறா. ஹீரோ சொல்கிறா, இனிமேப்பட்டு என் கூட இருக்கிறத ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவனோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வரா. அவள் வந்து ஹீரோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பா. அது அவளுக்கு தொலான்னு இருக்கும். ஹீரோ வந்துட்டு செம்மையாக சூட் ஆகுதே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன்ட்ட இந்த ரூமில் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது ஹீரோயின் அம்மா பற்றி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவன் அம்மா பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஹேண்ட்ஸம் பையன்கிட்ட நீ எப்படி அந்த ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட்டு ஹீரோ வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், ஹன், அதுக்கப்புறம் ரிஷ்கல் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், உங்கள் எல்லாம் யாராச்சும் ஒருத்தரை நான் சூஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஹீரோயினை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின் போது அதுக்கு அந்த ஹன் வந்து சொல்கிறான், அதே எப்படி நீ அவளை மட்டும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ஹீரோ அவளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா அவளை தனியாக விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்க திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளோட வீடும் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹன்னும் அந்த ரிஷ்கலும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோன் ஒரு பிளான் போடுறா, நம்ம இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுற வரைக்கும் நான் குக்கிங் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேருமே க்ளீனிங் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இதை ஹீரோ கேட்டு என் வீட்லேயே குடித்தெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஓரமாக போய் நீ ஏதாச்சும் ஒளிரிட்டுன்ற மாதிரி ஹீரோ பேசுறது அவங்க 3 பேருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே ஹீரோவை பார்த்து பல்ல ஈன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் பிச்சை போடு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குன்ற மாதிரி. அந்த டைமில் கரெக்டாக காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் போய் பார்க்குறா. அது அந்த ஹேண்ட்ஸம் பையன் தான் ஹீரோனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோன் அந்த ஹேண்ட்ஸம் பையன்ட்ட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடும்போது அவன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து உள்ளே வைக்கிறான். அந்த டைமில் ஹீரோயின் லைட்டாக ஃபீல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடறான். அவனே உட்காந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கே இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹனும் அந்த ரிச் கேர்லும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு அந்த ரிச் கேர்ள் வந்து சொல்கிறா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ்ஸில் போகிறது, இதுக்கு முன்னாடி போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹன் வந்து சொல்கிறா, இனிமேல் எப்படி நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரிச் கேர்ள் கேட்குறா, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஹன் வந்துட்டு நம்ம ஜாப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரியே கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹன் உட்காந்து எல்லாத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோ அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட சேர்ந்துட்டு அந்த சீன் பார்ட்டிக்கு கேக் வாங்குறதுக்காண்டி விதவிதமாக வந்து கேக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் பற்றியே கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கும் ஓன் கவலை மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அந்த பையன் ஹீரோ கிட்ட கேட்குறான், ஹீரோயின் வந்து உங்கள் வீட்லையா ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, அவன் மட்டும் இல்லை மொத்த ஊரே என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்துச்சு, நீயும் வந்து ஸ்டே பண்ணிடுறேன்னு சொல்லிடாதே, என் வீட்டில் ரூம் இல்லைப்பா சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த கேக்கை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சீன் பார்ட்டி பொண்ணு அவளோட ஒர்க்கை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு இருக்கா. ஹீரோ அதே ரூமில் உட்காந்துட்டு புக் படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு செம்மையாக ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த புக்கில் அந்த சீன் பார்ட்டி பொண்ணை பற்றி தான் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே அவன் படிச்சுட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையன் லஞ்ச் வாங்கிட்டு வரான். இங்கே ஹீரோயினும் லஞ்ச் வாங்கிட்டு இருக்க இடம் இல்லாமல் தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனை பார்த்துட்டு நம்ம 2 பேருமே ஒன்றா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் பிளேஸில் இவனுங்க அடுத்த ஜென்மம் வரைக்கும் சாப்பிடுவானுங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயினை நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜோட மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வியூஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவையே இந்த கோர்ஸை சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே
ஹீரோ அந்த சீன் பார்ட்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூட்டியில் போய் ஏறிக்கிறான். ஹன்னும் அந்த ரிச் கேர்ளும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் ஜாப்க்கு வந்திருப்பாங்க. அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாரு, ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே பின்னாடி கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை பற்றி எல்லாருக்கிட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹன்னும் அந்த ரிச் கேர்ள்கிட்ட அந்த சீனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நீ நார்மலாக சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சீனும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரிச் கேர்ள் மட்டும் தனியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஏப்ரான்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஃபுல் சீனுமே டிஸ்டர்ப் ஆகிடுது. அந்த டேரக்டரும் கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹன் எந்திரிச்சு எல்லாருக்கிட்டுமே சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறான், நான் நார்மலாகவே இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே மறுபடியும் வேதாள முருங்க முறை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன் நடக்குது. அதில் எல்லாருமே கேஷுவலாக நடந்து போகணும். அந்த ரிச் கேர்ள் மட்டும் ஏதோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரியே போஸ் குட்டே நடந்துட்டு போகிறா. இதை பார்த்தோன்னா அந்த டேரக்டர் இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் கத்துறாரு. அதுக்கப்புறம் ஹன் திருப்பவும் சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹன் அந்த பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு இப்படி தான் கேஷுவலாக நடக்க வரும் அப்படின்னு. நீ ரொம்ப கேஷுவலாக நடந்துட்டாமா அப்படின்ற மாதிரி ஹன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து ஒரு பர்சன் வந்து அவங்க 2 பேருமே திட்டிட்டு இருக்காங்க. ஹன் அந்த ஆள்கிட்ட எங்களுக்கு பேமெண்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஓஹோ இந்த ரணகாலத்துலேயே உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது, அப்படியே நடிச்சு தள்ளிட்டீங்க 2 பேரும், உங்களுக்குலாம் பேமெண்ட் கிடையாது, ஒழுங்காக ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டாரு. அந்த பொண்ணு கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹன் அவளுக்கு உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த சீன் பார்ட்டியை கூட்டிகிட்டு பைக்கில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், உன்னோட வீடை சொல்லி நான் அந்த வீட்டிலேயே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின் போது அதுக்கு அவன் ஆணியாக பிடுங்க வேணாம், நம்ம க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் என் வீடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அவன் வீட்டுக்கு வர அந்த ஹன் அங்கே உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட உன் ஃபோனை கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன் மாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், என்னோட ஆடிஷன் ரிசல்ட்லாம் அதில் தான் வரும், எங்கிட்ட தான் ஃபோன் இல்லையா, ஸோ உன்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது ஓசியில் அவன் ஏசி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டா போகிறான். ஹீரோ அந்த ரிச் கேர்ளோட தூங்குறதுக்காண்டி அவர் ரூமுக்கு வர அந்த ரிச் கேர்ள் வந்து சொல்கிறான், நான் இது வரைக்கும் யார் கூடயுமே ரூம் ஷேர் பண்ணதில்ல, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் நீ வந்து சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கேட்குறான், உனக்கு ஏதாச்சும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவள் சொல்கிறான், நான்லாம் செமத்து புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினவ தான், அவள் தூங்கி கொரட்டை விட்ட சத்தத்தில் 4 ஊரே எந்திரிச்சும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கொரட்டை விட்டுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஒரு துளி தூக்கம் கூட வரல அவளால். இது சரி வராது, நம்ம போய் சோஃபாலே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் வெளியில் உட்காந்துருக்கா. ஹீரோ அவன் ரூம்லேருந்து ஹீரோனை பார்த்து என்ன தம்பி என்னாச்சுன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட ப்ராப்ளம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம்ல, அவளை கிண்டல் பண்ணி சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னும் போது அவன் இங்கே தூக்கம் இல்லாமல் செத்துட்டு இருக்கான், உனக்கு இந்த காமெடி ரொம்ப தேவையா அப்படின்ற மாதிரி ஹீரோன் திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து உன் டேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவளை பற்றி சொல்லிட்டு இருக்கான். வேறொரு பொண்ணை பார்க்க போய் வேறொரு பொண்ணை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த சீன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி எப்போ பாரு பேசிகிட்டே இருக்கான். அவள் ரொம்பவே க்யூட்டு கூல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கும் இன்ட்ரோ கொடு, உன் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தான் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். சொல்லிட்டு நான் உனக்கு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ எதுக்கு ரசம்ன்ற பேரில் விஷம் வைக்கிறதுக்கா, போமாங்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். என்னையே நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் ஃபேஸ்லேயே அடிச்சு விட்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே மாற்றி ட்ரிங்க்ஸ் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோன் கிளாஸில் இருக்கா. அவள் ப்ராஜெக்ட் பற்றி அந்த ஸ்டாஃப் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்கிறா, நம்ம டீமில் 3 பேர் தானே இருக்கோம் அப்படின் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை தெரியும், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காமிக்கிறா. அதில் பார்த்து அந்த சீன் பார்ட்டி போகணும் அதில் இருப்பா. எல்லாருமே கும்பலாக இருந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட நம்பரை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் பார்ட் பொண்ணு ஹீரோன் கிட்ட நீ நைட்டை எங்கே ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோன் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த சீன் பார்ட்டி போனால் அந்த காரில் கிளம்பி போகிறா. எல்லாருமே ஆன்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் லைப்ரரியில் அவளோட ஒர்க்கை பார்க்குறதுக்காண்டி போகிறா. அந்த ஹேண்ட்ஸம் பையனை சுற்றி தேடிட்டு இருக்கா. அதை அவனும் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு புக்கை 8வது உயரத்தில் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹேண்ட்ஸம் பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கும், அதனால் அவன் ஒரு பேண்டேஜை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடான். ஹீரோன் அந்த பேண்டேஜை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட அப்பாவை பார்க்குறதுக்காண்டி வரான். அவனோட ஸ்டெப் மதர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்டெப் மதர் ஹீரோனோட அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, ஹீரோனோட அம்மா ஓடி போயிட்டாங்களாமே, அவளுக்கு ஆள் கூட இருக்குதாமே, கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட மணி வாங்கிட்டு அவள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான்.
அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயின் பற்றியும் தப்பாக பேசும்போது ஹீரோ அவளை பற்றி எதுவுமே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா அவகிட்ட சொல்லணும் அவங்க அம்மா மணி வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவகிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ நான் வீட்டுக்கு வந்து அவளோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கொடுத்த பேண்டேஜே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இங்கே ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். கரெக்டாக ஹீரோனுக்கு அந்த டைம் பார்த்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. அதை அவள் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு பிளைண்ட் டேட் இருக்குது வரியா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறா எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு பையனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஹேண்ட்ஸம் பையனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒட்டி நின்று கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவளோட ஜாப் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கா. காலின் நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் கட் ஆகிடுது. அதனால் அவள் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து நைஸாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜாடியிலேயே மோதிக்கிறான். இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் இன்னுமே ஷாக் ஆயிடுறான். அவன்கிட்ட நான் பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டுடல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கை கேட்டுட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.